கிறிஸ்துவின் அன்பானவர்களே, லூக்கா 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போதே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ள சொல்ல தொடங்காதிருங்கள் என்று சொல்லி. இப்போ ஆபிரகாம் உங்களுடைய தகப்பன் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய தன்மை என்ன? அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்துவத்தை அவர் என்ன செய்கிறார்? அப்படியே விசுவாசித்து விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டதும் அன்றி அவர் விசுவாசித்ததை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. சரி, ஓகே. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இங்க ஏன் சொன்னா, அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிறதான ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்னு அதுல வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும், எப்படி நான் கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுல 11வது வசனத்தை வாசிக்கும் போது இருக்கும், அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவான், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவான் என்று சொல்லி வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப நான் எப்படி கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்வதை நான் பார்க்கிறோம். அதான் 2 அங்கியுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவான் என்று சொல்லுகிறது. அப்ப இல்லாதவர்கள் நம்முடைய சமூகத்திலே நிறைய பேர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கொடுப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது, மனதில்லாத ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு உண்டானது அது நமக்கு தேவை என்று சொல்லி நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா தேவையானது எத்தனையோ நம்ம கையில இருக்கும், தேவையில்லாதது இருக்கும், தேவையுள்ளது இருக்கும். அப்ப நமக்கு உண்டானவைகள் போதும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நான் என்னிடத்தில் இருப்பதை நான் கொடுத்து உதவும் பொழுது, அதே போல ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒருவன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்கணும். அப்ப ஒருவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா வேதத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்க கேட்டிருப்பாரு, நினைச்சேன் நான் உங்ககிட்ட நான் பசியா வந்த நீங்க எனக்கு ஆகாரம் தரவில்லை, வஸ்திரம் இல்லாதவனா இருந்த எனக்கு வஸ்திரம் தரவில்லை என்று சொல்லும் போது, அப்ப அங்க இருப்பவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் எப்ப நீங்க வந்தீங்க, எப்ப நீங்க எங்ககிட்ட கேட்டீங்கன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். அப்ப என்ன சொல்ற, அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து ஆண்டவர் அங்க சொல்லியிருக்கிறார். என் சிறியவன் எவனுக்கு சிறியவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு திட்டமான காரியங்களை சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கும்போது நம்முடைய கனிகளை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்வார்கள், மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள எழுப்புதல்கள் கிடையாது. சபைகளுக்குள்ள புதிய ஆத்துமாக்கள் இல்லாமதற்கு போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இயேசுவை ஆராதிக்கிறோம் என்கிற இந்த சன்னத்துக்குள்ள கூட என்ன செய்யக்கூடாது, தெய்வீக அன்பு வெளிப்படாத ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம சபைக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது மற்றவர்களை விசாரிப்பது கிடையாது, அவருடைய காரியங்களை குறித்து நாம் என்ன செய்வது கிடையாது, நான் கேட்க போறது கிடையாது. ஏதோ அவர்கள் வந்தாங்க, நானும் வந்தேன், ஏதோ என் காரியம் முடிந்தது என்று சொல்லி போகிறோமே தவிர, ஒருவரை ஒருவர் விசாரித்து அன்பை பரிமாறி என்னுடைய கனிகளை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வாஞ்சை இல்லாமல் இருப்பதனாலதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன கிடையாது, அந்த ஆத்தும ஆதாயம் எழுப்புதல் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் சில சபைகளுக்குள்ள இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன?
பிரசங்கிக்கிற இல்ல விசுவாசிக்கிறவர்களுக்கிட்ட என்ன கிடையாது, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்ன அப்படின்னு சொன்னா, இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதும், நமக்கு உண்டான ஆகாரத்தை கொடுப்பதும், அவர்களை விசாரிப்பதும், அவர்களை பராமரிப்பதும் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொல்லி இந்த பதில பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில வாழுகிற எனக்குள்ளே எந்த சுபாவத்தன்மைகள் மாற்ற வேண்டும், என்னிலிருந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிற அந்த வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொல்ல இல்லாதவர்கள் கொடுத்து உதவுவதும், அவர்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து அவர்களை பராமரிப்பது, அவர்களை விசாரிப்பதும் ஆண்டவரே, இந்த தன்மை அப்பா நீர் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் ஏற்படுத்தி நீங்க தரும்படியாக செபிக்கிறான்றே. அப்பா எங்களை பார்ப்பவர்கள் ஆண்டவரே, எங்களிலிருந்து உம்மை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து செபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.